நுவரெலியா மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேட்பாளர்களின் சுவரொட்டிகளை சட்டவிரோதமாக கொண்டு சென்ற இருவரை இன்று போலீசார் கைது செய்துள்ளனர். கொட்டகலையிலிருந்து நோவுட் நோக்கி சென்ற வேளை ஹட்டன் மல்லியப்பூ பிரதேசத்தில் வைத்து போலீசார் சோதனையிட்டுள்ளனர். அதன்போது குறித்த வேனிலிருந்து ஈதோகா வேட்பாளர்களின் சுமார் 1000க்கும் மேற்பட்ட சுவரொட்டிகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த வேனில் பயணித்த இருவரை போலீசார் கைது செய்தும் உள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர். மேலும் கைப்பற்றிய சுவரொட்டிகளை ஒளிப்படம் எடுக்க ஹட்டன் போலீஸ் நிலையத்தின் உயர் அதிகாரியினால் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.